எம்ஜிஆர் மலர் ஹாஸ்பிட்டலில் வந்து சீனியர் கன்சல்டன்ட் பீடியாட்ரிக் சர்ஜனாக இருக்கேன். ஸோ இங்கே வந்து ஒரு வயது குழந்தை நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு கண்டிஷன் கர்ப்ப காலத்திலேருந்தே கண்டறியப்பட்டு ப்ரோங்கோபல்மனரி சீக்வஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். அதாவது செயல்படாத ஒரு லங் டிஷ்யூ வந்து லெஃப்ட் லோவர் லோ ஆஃப் லங்கில் வந்து டெவலப் ஆகிருந்தது. அதை வந்து கர்ப்ப காலத்திலேருந்து நம்ம கண்டறியப்பட்டு அதை கான்ஸ்டன்ட் மானிட்டரிங்கில் கொண்டு வந்து ஒரு வயசில் வந்து ஒரு சிறப்பான முறையில் கன்வென்ஷனல் ஓப்பன் சர்ஜரி பண்ணாமல் நம்ம வந்து வேக்ஸ்ன்றது வீடியோ அசிஸ்டட் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி, அதன் மூலமாக வந்து அந்த செயல்படாத லங் டிஷ்யூ வந்து நம்ம வந்து நீக்கியிருக்கோம். கூடவே வந்து அந்த லங் டிஷ்யூக்கு ஒரு மேஜர் பிளட் சப்ளை நம்ம அயோட்டான்னு சொல்லுவோம், அதிலிருந்து போகக்கூடிய பிளட் சப்ளையும் கட் பண்ணி டோட்டலாக அந்த லங் டிஷ்யூ வந்து எடுத்து குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல முறையில் ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு நல்லபடியாக அனுப்பிச்சிருக்கோம். இதோட சேலஞ்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வயசு குழந்தைக்கு வந்து நெஞ்சுக்கூடு வந்து ரொம்ப சின்னது. ஸோ அந்த சின்ன நெஞ்சுக்கூடில் சிறு துளை போட்டு அதுக்குள்ளார இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு இதை வந்து ஆப்ரேட் பண்ணுறது குவைட் சேலஞ்சிங். ரெண்டாவது வந்து அனஸ்தீசியா சேலஞ்சஸ். நம்ம அனஸ்தட்டிஸ்ட் வந்து டாக்டர் வித்யா மோகன்ராம் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தனால நம்மளால் சிறப்பாக இந்த ஆப்ரேஷனை பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி இது ஒரு ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன் இன் சென்னை வேர் வி ஹவ் ஆப்ரேட்டட் ஆன் a 1-year-old child for a வேட் சர்ஜரி வந்து பண்ணியிருக்கோம். கர்ப்பகால ஸ்கேனில் வந்து நெஞ்சு பகுதியில் லெஃப்ட் லோவர் லோப், அதாவது லெஃப்ட் சைடு லங்கோட அடிப்பாக்கத்தில் இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு நான் ஃபங்க்ஷனிங், அதாவது செயல்படாத இன்னொரு லங் டிஷ்யூ வந்து டெவலப் ஆகிருக்குன்னு தெரிய வந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து நம்ம உடம்புல மேஜர் இரத்த குழாய் அயோட்டான்னு சொல்லுவோம், அதுதான் மேஜர் இரத்த குழாய், அதிலிருந்து ஒரு பிளட் சப்ளை வந்து நான் ஃபங்க்ஷனிங் லங் டிஷ்யூ வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்தது. ஸோ இதை வந்து ஒரு 5 months ஸ்கேன்லேயே அறியப்பட்டது. ஆனால் பேபி வந்து கான்ஸ்டண்ட்டாக ரிவ்யூவில் இருந்தாங்க. ஏன்னா இது வந்து கர்ப்ப காலத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒன்று குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். ஸோ சார்கிட்ட வந்து ரிவ்யூவில் இருந்து நார்மல் டெலிவரி வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் பிறந்த பிறகு சார் வந்து என்கிட்ட வந்து அனுப்பிச்சு இதை வந்து ஃபாலோ அப்பில் வச்சுக்க சொன்னாங்க. ஸோ பிறந்த உடனே என்னென்ன கோளாறுகள் ஏற்படலாம், என்ஐசியூ கேர்லேயும் இருந்தது, ஐசியூ கேர்லேயும் இருந்தது. டாக்டர் அருணும் பார்த்துருந்தாரு. ஸோ அப்போ வந்து என்னென்ன ஏற்படலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், அதாவது நிமோனியா மாதிரி பிரச்சனைகள், அடிக்கடி நெஞ்சில் வந்து சளி பிடிக்கிற பிரச்சனைகள் வரலாம். சம்டைம்ஸ் அந்த செயல்படாத வந்து ப்ளீடிங் ஆகி அது வந்து குழந்தையோட உயிருக்கு ஆபத்தாக மாறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இன்னொன்று வந்து நிறைய ரத்த ஓட்டம் வரதுனால கார்டியாக் ஃபெயிலியர், அதாவது இருதயமும் செயல் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லைன்ற மாதிரி நம்ம மானிட்டர் பண்ணி குழந்தை வந்து ஒரு 6 months வந்த பிறகு ஒரு பெரிய சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு எந்த லெவலில் அஃபெக்ட் ஆகிருக்கு, அதாவது லெஃப்ட் லோவர் லோபை வந்து அஃபெக்ட் ஆகிருக்குன்றப்ப அதோட பிளட் சப்ளை, மெயினாக அந்த அயோட்டான்னு சொன்ன பிளட் சப்ளையை வந்து அதையும் கண்டறியப்பட்டு பேபியை வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி கண்டிஷனுக்கு கொண்டு வந்து ஒரு வயசில் வந்து ஆப்ரேட் பண்ணலான்ட்டு முடிவெடுத்தது. ஸோ முடிவெடுத்தப்ப என்ன ஆயிருக்கு, ஏன் வந்து நம்ம வந்து தொரக்கோஸ்கோபி, அதாவது வேக்ஸ் லோபெக்டமின்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் தெரியும், வயிற்றில் வந்து சிறுதுளை போட்டு ஆப்ரேஷன் பண்ணோம், லாப்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நெஞ்சில் வந்து பண்ணுறது வந்து அதே லாப்ரோஸ்கோபி முறை தான். பட் நெஞ்சில் பண்ணுறதுனால தொரக்கோஸ்கோபிக் அசிஸ்டட் தொராசிக் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறது, வேட்ஸ் வீடியோ அசிஸ்டட் தொரக்கோஸ்கோபிக் சர்ஜரின்னு சொல்லுவோம் அதை. ஸோ அது வந்து ஏன் வந்து ஒரு வயசில் வந்து இவ்வளோ கஷ்டம் அப்படின்னா, இது வந்து ஒரு வயசு குழந்தைக்கு பார்த்திங்கன்னா நெஞ்சு பகுதி வந்து ரொம்ப சின்னது.
ரொம்ப சின்னது, நம்மளுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். உள்ளார வந்து நார்மலாக லங்ஸ் வந்து விரிவடைஞ்சிட்டே இருக்கும். ஆனால் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன நெஞ்சுக்கூடு, அதுக்குள்ளார வந்து ஒரு 4 இன்ஸ்ட்ருமெண்ட்டு போட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப கடினமான ஒரு இது. ஸோ இதோட சேலஞ்சே வந்து யாரும் பண்ணாததை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு நியூ இன்னோவேஷன், ஒரு மைல் ஸ்டோன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றப்ப நாங்கள் வந்து இதை வந்து தேர்ந்தெடுத்தோம். கன்வென்ஷனலாக இது வந்து ஓப்பன் சர்ஜரியும் பண்ணலாம். பட் ஓப்பன் சர்ஜரி பண்ணிங்கன்னா நெஞ்சை பிளந்து அது ஒரு பெரிய தழும்பை உண்டாக்கி பிளந்து குழந்தைக்கு வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயின், ரெக்கவரி பீரியட் எல்லாமே ப்ரொலாங் ஆகும். அதே இது லாப்ரோஸ்கோப்பியில் பண்ணுறப்ப பெயின் கம்மி, ரெக்கவரி வந்து ரொம்ப ஃபாஸ்டர். அதனால இதை வந்து நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ எல்லாம் பிளான் பண்ணி ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம், அதாவது சர்ஜன், பீடியாட்ரிஷியன், அனஸ்தட்டிஸ்ட் அண்ட் நியோனட்டாலஜிஸ்ட், இவங்கெல்லாம் வந்து கலந்தாய்வு பண்ணி நம்ம வந்து வேட்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷனும் எடுத்தோம். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் அனஸ்தீசியா. எங்கள் மயக்க மருந்து நிபுணர் டாக்டர் வித்யா மோகன்ராம், அவங்க வந்து ரொம்ப சீனியர் அனஸ்தட்டிஸ்ட். அவங்க இல்லாமல் இந்த ப்ரொசீஜர் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா நம்ம சர்ஜரி பண்ணுறப்ப லங்ஸை வந்து விரிவடையக்கூடாது, அந்த லங்ஸ் வந்து கொலாப்ஸாகவே இருக்கணும், அதாவது சுருங்கியே தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தோதுவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்களோட சேலஞ்சஸை வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து எங்களுக்கு கொடுத்தனால ஈஸியாக வந்து ஆப்ரேட் பண்ண முடிஞ்சது.